நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆகிட்டேன்னா என்னுடைய சம்பளம் வந்து எனக்கு தேவையில்லை, எனக்கு வரக்கூடிய வருவாயை வந்து நான் மக்கள் பணிக்காக தான் செலவிட போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னமும் அதே உறுதியில் இருக்கீங்களா? என்னெல்லாம் பண்ண போகிறீங்க? நிச்சயமாக அதே உறுதியில் தான் இருக்கேன். ஏன்னா என்னை பற்றியும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்னை பேட்டி எடுக்க வந்தப்போ நான் வந்து அதெல்லாம் சொல்லலை. நான் ஆக்சுவலி நல்லா பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்க ஒரு ஃபேமிலியிலேருந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் எல்லா வளமும் எல்லாமே கிடச்சிருக்கு. அதனால் எங்களுக்கு மக்களுடைய பணத்துலேருந்து ₹1 கூட எங்களுக்கு தேவையில்லை. அதே போல் பெண்கள், நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களுக்கான ஒரு அரசாக நிச்சயமாக இருக்கும், பெண்கள் பாதுகாப்புக்கான அரசாக இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. உங்களோட விஷனும் அந்த விஷன் போர்டில் நீங்கள் எழுதியிருந்தீங்க, அதாவது மகளிருக்காகவும் குழந்தைகளுக்காகவும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னா ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் நான் கிரியேட் பண்ண போகிறேன், உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் எனக்கு தெரிவிக்கலாம், பல்லாவரம் தொகுதியில் இதை நான் கொண்டு வர போகிறேன்னு சொன்னீங்க. இப்போ அதே போல் வந்து சிங்கப்பெண் பாதுகாப்பு படை, சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த பேட்ரோலிங் வந்து விஜய் அவர்கள் வந்து மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல் நாளே அதை பண்ணது எங்கள் எல்லாருக்கும் பெண்கள் ரொம்ப நம்பிக்கையான ஒரு விஷயம் வச்சுருந்தோம். மகளிருக்காக அவர் ஃபஸ்ட்டு ஒரு சில கையெழுத்துகள் போடுவார் அப்படின்ட்டு. அது அந்த இடத்துல சர்ப்ரைஸாகவும் இருந்தது, பட் எதிர்பார்க்கப்பட்டதாகவும் இருந்தது. இந்த விஷயத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா மாவட்டத்துலேயும் நாங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பல்லாவரம் தொகுதிக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முதல் படி, முதல் ஸ்டெப் இதுதான் அப்படின்னா என்னவா இருக்கும்? நாங்கள் இன்னும் மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படியா? என்ன பணியெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நேற்று கூட பார்த்திங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணி அனகாபுத்தூரில் இத்தனை நாளாக கார்ப்பரேஷனில் இந்த மாதிரி கழிவு நீர் போகாமல் இருக்குது, எங்களுக்கு நீங்கள் எங்கே நாங்கள் கிரீவன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 2 மாத குழந்தைய வச்சுருக்கோம், எங்களால் வெளில கூட போய் நிற்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக இன்றைக்கே அதை வந்து செயல்படுத்தியிருக்கிறோம் எங்களுடைய இதில். அது மட்டும் இல்லாமல் 2 மதுக்கடைகளை மூடுறதுக்கான ஏற்பாடையும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம், தளபதி சொன்ன மாதிரி, முதல்வர் சொன்ன மாதிரி. ஓகே, மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுடைய பதவியேற்பு விழா உரையில் சம்பாதிக்கணும்னு எண்ணம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டிவிகேல இருக்க வேண்டாம் யாரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டெண்டர்கள் எதுலேயுமே வந்து தாவேகா உறுப்பினர்கள் யாருமே வந்து பங்கேற்கக்கூடாது, இது மக்களுக்கான அரசாக இருக்கணும் அப்படின்றதுல உறுதியாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி என்னென்ன வார்னிங்ஸ் கொடுத்தாங்க, என்னென்ன எச்சரிக்கை, இதெல்லாம் வந்து டிவிகே உறுப்பினர்களாக இருந்தால் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாதான் நம்மளோட கட்சியில் இருக்கணும்னு என்ன சொல்லியிருக்காங்க? நிச்சயமாக இது ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அரசியல் வந்து தளபதி முதல்வர் சொன்ன மாதிரி வெள்ளை பேப்பராகவே க்ளீன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுல எங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா கருதப்படுது. அதாவது பெரும்பாலுமே அனைத்து கட்சியினரும், இன்ஃபேக்ட் இந்தியாவுமே கூட திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இதற்கு முன்னாடி எந்த கட்சி ஒரு தொகுதியில் ஒரு நபரை நிறுத்தினாலும் ஒரு ஜாதி ஓட் பேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்க்க வேண்டியதாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒருவரை தான் நிறுத்தியிருக்கிறாங்க பெரும்பான்மையாக. ஆனால் இந்த முறை எந்த முகங்களுக்கும் அந்த அடையாளம் இல்லாமல் டிவிகே ஜெயிச்சிருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வரலாறு தான்.